லாக் டைரக்டரி அது. நெக்ஸ்ட் வந்து என்னோட SSIS இன்புட் டைரக்டரியில் வந்து டெஸ்ட் பி 01 02 03 04 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 எக்ஸல் ஷீட் இருக்குது. அதேமாதிரி ஐடி கோர்ஸ் டைட்டில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஷீட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து கொடுக்குறோம். ஓகேவா, டெஸ்ட் பி 02 பாருங்கள், இதில் வந்து டெஸ்ட் டேட்டாலாம் 3 ஜாவா டூட்டி கொடுக்கும். அதேமாதிரி கோர்ஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 4 பைத்தான் டூட்டி கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ எட்டர்காலம் பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் டைட்டில் அது வந்து சேமாக தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது வந்து டெஸ்ட் பி 03ல் பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பி 04ல் மட்டும் பாருங்கள், ஐடி கோர்ஸ் டீட்டெயிலில் ஐடி மட்டும் மிஸ்ஸிங். ஓகேவா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸல் ஷீட் எடுத்துக்கிறோம், எக்ஸல் ஃபைல் எடுத்துக்கிறோம். நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும், இம்போர்ட் எக்ஸல் காலம் டேட்டா டு SQL டேபிள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ 2015ல் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி விசுவல் சி ஷார்ப்பில் கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துலாம். ஸோ டிஃபால்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா சம் எரர் இருக்குது. ஜஸ்ட் இது எரர் கிடையாது, வச்சு பார்த்தீங்கன்னா எரர் ஃபைல் மிஸ்ஸிங் தான் அது. ஸோ ஒரு எரர் ஃபைலை அவனை கண்டுபிடிச்சி போட்டலாம். SQL கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா டாட் SQL கிளைண்ட் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு OLEDB யூஸ் பண்ணுறோம் அப்படின்போது டேட்டா டாட் OLEDB கொடுத்துலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு யூஸிங் சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள் யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா கொடுத்துலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேரக்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ யூஸிங் சிஸ்டம் டாட் ஐஓ கொடுத்துலாம். ஸோ எரர் ஃபைல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 எரர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, சரி நம்ம கோடில் இப்போ எந்த எரருமே இல்லை. ஓகே, சரி இது வந்து டேட் டைம், இது வந்து லாக் ஃபோல்டர் டைரக்டரி. டேட் டைம் பார்த்தீங்கன்னா டுடே டேட் அண்ட் டைம் கொடுக்குறது நம்ம லாக் டேட் கொடுத்தோம். லாகில் பார்த்தீங்கன்னா எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் டாட் லாக்ன்ற ஃபைல் வந்து சேவ் ஆகும், டெக்ஸ்ட் ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, இதுதான் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து SSIS இன்புட் டைரக்டரி ஃபோல்டர் பார்த்தது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 எக்ஸல் ஃபைல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிபின்ற டேட்டாபேஸ் நமக்கு வந்து SQL Server 2014 கொடுத்துருக்கோம். இதுதான் டெஸ்டிபி டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SQL Server நேம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டான்ற டேபிள் நேம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து கொரியை நான் ரன் பண்ணுறேன், டேபிள் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் டைட்டில் மட்டும் தான் இருக்குது, கண்டென்ட் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DPன்றது தான் ஸ்கீமா நேம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SQL கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. ஸோ விசுவல் ஸ்டுடியோ 2015 SQL Server 2015 SQL Server 2014 வந்து ரெண்டுமே இன்ட்ராக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் டைரக்டரி ஈக்குவல் டு நியூ டைரக்டரி இன்ஃபோ ஃபோல்டர் பார்த்து இப்போ வந்து மல்டிபிள் ஃபைல் இருக்கனால நம்ம வந்து அரேல தான் வாங்குறோம். ஃபைல் இன்ஃபோ அரே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஈக்குவல் டு டைரக்ட் டார்கெட் ஃபைல்ஸ் வாங்குறோம். வாங்கிட்டு டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் ஃபுல் பார்த்து நான் கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் எடுக்கிறோம், கெட் ஒன் புக் எக்ஸல் ஃபைல் எட்டாக டைம் இன்னும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபார் ஈச் ஃபைல் இன்ஃபோ ஃபைல் இன் ஃபைல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைல் ஃபுல் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பார்த்து அதோடைய ஃபைல் டாட் நேம் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் எக்ஸல் கனெக்ஷன். ஸோ எக்ஸல் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷன் தகுந்த மாதிரி மாறும். MS Office 2007 2010 நம்ம நிறைய வருஷன் இல்லை, அந்த மாதிரி ஹெடர் ஃபைல்லாம் மாறும். ஸோ அதை நம்ம மட்டும் பார்த்துட்டு அந்த வேல்யூஸ் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கிரியேட் எக்ஸல் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதில் வந்து ஏற்கனவே நம்ம இன்புட் ஃபோல்டர் டைட்டில் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கெட் ஷீட் நேம் வந்து எடுக்க போகிறோம். ஓகே, ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து ஷீட் நேம் ஃபஸ்ட் எடுக்க போகிறோம், அதான் கெட் ஷீட் நேம் கொடுக்குறோம். ஸோ CNN டாட் ஓப்பன் கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள் DT ஷீட் ஈக்குவல் டு CNN டாட் கெட் OLEDB ஸ்கீமா டேபிள் OLEDB ஸ்கீமா GID டாட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துகிட்டு ஸ்ட்ரிங் ஷீட் நேமாக கொடுத்துரும். அதில் வந்து ஃபார் ஈச்சில் பார்த்தீங்கன்னா டேட்டா ரோ, அந்த டேட்டா ரோவில் DR ஷீட்டின் DT ஷீட் ரோஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஃபார் ஈச்சில் எடுத்துகிட்டு இஃப் DR ஷீட்டில் டேபிள் நேம் டு ஸ்ட்ரிங் கண்டெயின்ஸ் டாலர் மட்டும் தட்ஸ் அந்த ஷீட் நேம் தான் குறிக்குது. ஓகேவா, ஷீட் நேம் ஈக்குவல் டு DR ஷீட் டேபிள் நேம் டாட் ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லோட் த டேட்டா டேபிள் வித் த ஷீட் டேட்டா ஸோ வி கேன் கெட் த காலம், அந்த காலமேட்டர் மட்டும் எடுத்து லோட் பண்ணுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த OLEDB கனெக்ஷன் வச்சுட்டு செலக்ட் ஆப் டவுன் போட்டு அந்த ஷீட் நேம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த கண்டென்ட் மட்டும் எனக்கு இதில் சேல் ஆகுதுன்னா ADP.fill DTன்றது சேவ் ஆகுது. ஓகே, சேவ் ஆனதுக்கப்புறம் CNN டாட்னு க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் எட்ரு காலம் லிஸ்ட் ஸோ வி கேன் அகேன்ஸ்ட் டேட்டா ஸ்பேஸ் கெட் மேட்சிங் காலம். ஸோ அந்த எட்ரு காலமும் மேட்சிங் காலம் ரெண்டும் சேமாக இருக்க செக் பண்ணுறாங்க. அதுதான் ஸ்ட்ரிங் எக்ஸல் எட்ரு காலம் கொடுக்குறாங்க. அதில் ஸ்ட்ரிங் SQL query டு
கெட் மேட்சிங் காலம் ஓகேவா. அது வந்து ஒரு இன்டிஜர் கொடுக்குறோம். இன்டிஜர் i = 0 i <= dt காலம்ஸ் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் கொடுத்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு if elseல வந்துட்டு இப்போ நாட் ஈக்குவல் dt காலம் கவுண்ட் அப்படின்னா எல்ஸில் வந்து எக்ஸல் கெட்டர் காலம் கொடுத்துட்டு அந்த SQL கரெக்ஷன் டு கெட் மேட்சிங் காலமில் ஒரு கொரி மாதிரி கொடுத்துட்டு ஒரு டெம்பரவாக எடுத்து வச்சுக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அதான் அதுக்கான கூட என்ன கொரினா SQL ஸ்டாப்பும் வச்சு கொடுத்துட்டு ஒரு கொரி மாதிரி எடுத்து டெம்பரரி சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னா கெட் மேட்சிங் காலம் இஸ் ஃப்ரம் த SQL சர்வர். மறுபடியும் அகைன் மேட்சிங் பண்ணுது. எக்ஸலில் இருக்கிறதும் அதேமாதிரி நம்மளுடைய SQL சர்வரில் இருக்கிறதும் வந்து அது லெட்டர் காலம் வந்து ரெண்டு சேமாக இருக்கா செக் பண்ணுது. ஏன்னா லெட்டர் காலம் சேமாக இருந்தால் தான் நம்ம கண்டென்ட் சேவ் பண்ண முடியும் ஓகேவா. அதுக்கப்புறம் என்னன்னா யூஸ் ஆக்சுவல் மேட்சிங் காலம் டு கெட் டேட்டா ஃப்ரம் த எக்ஸல் சீட். ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய SQL கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து லோட் டேட்டா ஃப்ரம் டேட்டா டேபிள் டு SQL சர்வர் டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து அதே தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணால் யூசில் SQL பல்க் காப்பி பிசி ஈக்குவல் டு நியூ SQL பல்க் காப்பி அந்த SQL கனெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணால் அதில் bc.destination டேபிள் நேம் ஈக்குவல் டு ஸ்கீமா நேம் ப்ளஸ் டேபிள் நேம் கொடுத்துட்டு ஃபார் ஈச் ஸோ ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணக்கப்புறம் ரைட் பண்ணுறாங்க. DT பண்ணுறதுல வந்து அதுக்கு உள்ள வந்து சேவ் பண்ணுறாங்க ஓகேவா. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த SQL கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா. இதுதான் வந்து நம்ம லூப்பில் வந்து ஒன் வேணால் போய்ட்டு ஒரு எக்ஸல் ஃபைல வந்து இல்லை போய்ட்டு நெக்ஸ்ட் இன்கேஸ் கேட்சில் இந்த மெத்தட் பார்த்தா ட்ரை கேட்ச் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் கேட்சில் ஏதாவது எரர்னா எரர்லாம் கன்ஸ்கிரிப்ட் டேட்டா நேம் போட்டு டாட் லாக்ல வந்து சேவ் ஆகும் ஓகேவா. இப்போ நான் பில்ட் கொடுக்குறேன். ஓகே பில்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சம் எரர் வருது. ஓகே என்ன எரர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே இந்த எக்ஸ்ட்ரா ப்ரேசஸ் மட்டும் இருக்குது. ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இப்போ நான் வந்து பில்ட் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய SQL Server 2014 வந்து அந்த டெஸ்ட் டேட்டா நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து டேட்டா எதுவுமே இல்லை. இப்போ வந்து டீபக் கொடுக்குறேன். தட் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா db.dest டேட்டா வந்து நான் வந்து குறி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம்பர்கள் நல்லுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஐடி வந்து நம்ம வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். TestIT04 பார்த்தீங்கன்னா ஐடி எதுவுமே கொடுத்துருக்கோம். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி கோஸ்டேட் கரெக்டாக கொடுத்துருப்போம். அதே ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஷீட் நேம்லையும் ஐடி கோஸ்டேட்ல வந்து கரெக்டாக கொடுத்துருப்போம். TestIT04 மட்டும் ஐடி மட்டும் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் என்ன ஆகுனா அது வந்து நல்லன்னு எடுத்துருக்கோம் ஓகேவா. எடுத்துருக்கா ஓகே. ஸோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.